பேருந்துகள், கனரக வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் காற்று ஒலிப்பான்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் கோவையில் தனியார் பேருந்துகளில் அனுமதி இல்லாமல் காற்று ஒலிப்பான் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. கோவை பெரியநாயக்கன் பாளையம் சாலையில் அண்மையில் இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தின் காட்சிதான் இது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டியவரும் அவரின் 3 வயது குழந்தையும் பரிதாபமாக உயிரிழக்க, பேருந்திலிருந்து அதிர்ச்சியில் உறைய வைக்கும் அளவுக்கு காற்று ஒலிப்பானை ஓட்டுநர் அழுத்தியபடியே வந்தது விபத்திற்கு ஒரு காரணம் என கூறப்படுகிறது. மோட்டார் வாகன சட்டத்தின்படி காற்று ஒலிப்பானை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் அதனை தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் பின்பற்றுவதில்லை என்பதே உண்மை. வட்டார போக்குவரத்து அதிகாரிகளும் போக்குவரத்து காவலர்களும் வாகனங்களை அடிக்கடி பரிசோதித்து காற்று ஒலிப்பானை அகற்றினாலும் அது மீண்டும் ஒரே வாரத்திற்குள் ஓட்டுநர்களின் மெத்தனமான செயலால் முளைத்து விடுகிறது. விதிகளின்படி அதிகபட்சம் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒலியின் அளவே 75 டெசிபல்லாக இருக்க, பல தனியார் பேருந்துகள் 120 டெசிபல் அளவுக்கு மேலான ஒலிப்பான்களை தங்கள் வாகனங்களில் பொருத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பழக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என சட்டக்கல்லூரி மாணவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கடந்த வருஷம் ஒரு ஆர்டிஐ போட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு 6 மாதத்துக்கு இந்த மாதிரி ஏர் ஹாரன் பயன்படுத்துகிறவங்க மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்கன்ட்டு கோயம்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு நாங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தோம். அதாவது என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு. அவங்க பொதுவாக என்ன அனுப்பியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கு தணிக்கை அறிக்கையை அனுப்பியிருக்கிறோம், ஒரு 22 பஸ்ஸுக்கு நாங்கள் தணிக்கை அறிக்கையை அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர 6 மாதமாக எந்த ஒரு ஃபைனோ ஒரு ஹாரனை ரிமூவ் பண்ணதுக்கான எந்த ஒரு விஷயமோ நடந்த மாதிரி அவங்க அந்த ஆர்டிஐல கொடுக்கல. ஏர் ஹார்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ரோட்டில் போகக்கூடிய மற்ற ரோடு யூசர்ஸ், குறிப்பாக 2 வீலரில் போகிறவங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுது. அதுவும் குறிப்பாக பக்கத்தில் திடீர்னு ஏர் ஹார்ன் அடிக்கும்போது அவங்க ஷாக்கில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு சில வாகன ஓட்டிகள் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக விபத்துக்கள் ஏற்படுகின்றன. சாலையில் செல்வோரின் உயிரை பறிக்கும் அளவுக்கு யமனாக மாறிவரும் இந்த காற்று ஒலிப்பானை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் அதில் பொருத்தப்படும் ஹார்ன் என்பது முன்னே செல்லும் வாகனங்களை அலர்ட் செய்யவே தவிர அச்சுறுத்துவதற்கு அல்ல என்பதை ஒவ்வொரு ஓட்டுநரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.